ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கல் PLSQL வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்லேருந்து வந்து நம்ம சம் டேட்டாஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீ அண்ட் வேல்யூஸ் இருக்குது. ஈக்குவல் கிங்காண்ட இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது கீ, ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறது வேல்யூ. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டட் பை வந்து பார்த்திங்கன்னா செமிகோலன் பேஸ் பண்ணி நமக்கு செப்பரேட் ஆயிருக்கு. இதில் இருக்கக்கூடிய கீ அண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுக்கான லாஜிக்ஸ் தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் எவ்வளோ கீ வேல்யூஸ் பேர் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு நெஸ்டட் டேபிளில் போட்டு அதை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெஸ்டட் டேபிளில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு நெஸ்டட் டேபிள் தேவைப்படுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதில் இருக்கக்கூடிய கீ அண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஃபீல்டு தேவைப்படுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் இந்த கீ அண்ட் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைப் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஆப்ஜெக்ட் டைப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ். ஸோ டைப் நேம் வந்து நான் வந்து இந்த கீ வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கீ வேல்யூன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வைக்கிறேன், சாஸ் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து நான் 2 ஃபீல்டு க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கீ. ஸோ இதில் வந்து என்ன டைப்பில் இருக்குன்றதை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வேக்கட் 2ல் வந்து நான் வச்சுக்கிறேன். வேக்கட் 2ல் ஸோ இதில் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ சைஸ் இருக்கணுன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து வேல்யூ. ஸோ கீ அண்ட் வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம இந்த ஃபீல்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கான டேட்டா டைப் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு ஃபஸ்ட் நான் இதை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டைப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஆப்ஜெக்ட் டைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு நெஸ்டட் டேபிள் வந்து குளோபலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் டைப். ஸோ டைப் நேம் வந்து டைப் கீ வேல்யூ அப்படின்ட்டு வச்சுக்கிறேன். ஸோ இஸ் டேபிள் ஆஃப். ஸோ இதில் என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கீ வேல்யூ இந்த டைப்பை தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை எடுத்து நான் இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டைப்பையும் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன் குளோபலாக. ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டாஸ் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, அதாவது இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் கீ அண்ட் வேல்யூஸ் வந்து பார்ஸ் பண்ணி கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ இந்த நெஸ்டட் டேபிளில் போட்டு நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் வந்து பார்ஸ் கீ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நமக்கு ஆர்குமெண்ட்டாக நான் வாங்க போகிறது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இன்பாராமீட்டராகவே வாங்கிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் டேட்டா டைப் வந்து வேக்கட் 2 கொடுத்துக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு நெஸ்டட் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டைப்பில் தான் இந்த டைப் ஆஃப் டேட்டாவை தான் நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, சாஸ். ஸோ இங்கே வந்து நான் பிகின் அண்ட் எண்ட். இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் இந்த நெஸ்டட் டேபிளை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கலெக்ஷன் டைப்ஸ் பற்றிலாம் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் போட்டிருக்கேன் PLSQLல. அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, கீ வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு வந்து நான் இந்த டைப்பை நான் பாஸ் பண்ணிக்கிறேன், கீ வேல்யூ. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இதுக்கான லாஜிக் நம்ம எழுத போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஒரு வைல் லூப் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த செமிகோலனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது அப் டு எனக்கு என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் செமிகோலன் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வைல் லூப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வைல். ஸோ இங்கே வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஸோ இன்ஸ்ட்ரிங் வச்சு கண்டிஷன் வைக்கிறேன், இன்ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ இதில் வந்து நான் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு சில ஆக்சுவலாக ஒன்ஸ் நம்ம இந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை அகெயின் நான் வந்துட்டு இதை என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப இதே ஸ்ட்ரிங்லேயே நான் ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலாக இன்பாராமீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்துட்டு இது ரீட் ஒன்லி பாராமீட்டர் இது ஆக்சுவலாக. ஸோ இதை வந்து நம்ம ரைட் பண்ண முடியாது, ரீரைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு நியூ ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ வேக்கட் 2. ஸோ சைஸ் வந்து ஒரு 1000 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான வேல்யூ வந்து நம்ம ஒன்ஸ் இந்த இன்பாராமீட்டர்லேருந்து வரக்கூடிய வேல்யூவே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த வேல்யூ நான் எடுத்துக்கிறேன், நியூ ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து நமக்கு அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறாங்களோ அதே வேல்யூ தான் நம்ம நியூ ஸ்ட்ரிங்கில் வச்சுருக்கோம். செமிகோலன் இருக்கான்றதை ஃபைன் பண்ணுறேன் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி. ஸோ ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இது என்ன பண்ணோம்னா என்னோடய பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா எனக்கு வந்து இது 0 ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ எனக்கு கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நமக்கு செமிகோலன் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது லூப் வந்து நான் என் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த லூப் வந்து எனக்கு செமிகோலன் இருந்தால் மட்டும் எனக்கு கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுக்கான லாஜிக் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபஸ்ட் பேரை வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். பேரை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கீ அண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம். ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். சப்ஸ்ட்ரிங் ஆஃப்
நியூ ஸ்ட்ரிங். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போனால் ஃபஸ்ட்லேருந்து எனக்கு சர்ச் பண்ணேன். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செமிகோலன் இருக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ செமிகோலனை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரிங் ஆஃப் நியூ ஸ்ட்ரிங், அதில் இருக்கக்கூடிய செமிகோலனை ஃபைண்ட் பண்ணு. ஓகே, ஸோ செமிகோலன் ஃபைண்ட் பண்ணோன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதனோட பொசிஷன் என்னவோ அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுலேருந்து 1லேருந்து அது வரைக்கும் நமக்கு கட் பண்ணிடும். ஓகே, இதில் ஸ்டாப் வேல்யூ இந்த இதில் வரக்கூடிய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஓகே, அதாவது செமிகோலனும் சேர்த்து வரும். செமிகோலன் எனக்கு தேவையில்லை, அதனால் என்ன பண்ணுறோன்னா -1 கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ -1 கொடுத்துட்டு ஸோ இப்போ எனக்கு அந்த பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு இதில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஃபைண்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து ஒரு varchar2 கொடுத்துட்டு ஸோ இப்போதைக்கு இந்த வேரியபிள் எதுவும் அசைன் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஒன்ஸ் இங்கேருந்து பார்ஸ் பண்ணி இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒன்ஸ் இது கட் பண்ணியாச்சு. இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த பார்ட் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ எடுத்து கட் பண்ணியாச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது தேவையில்லை நமக்கு இந்த நியூ ஸ்ட்ரிங்லேருந்து. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நியூ ஸ்ட்ரிங்கை ரீஅசைன் பண்ணுறேன். நியூ ஸ்ட்ரிங் ஆஃப், ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு நியூ ஸ்ட்ரிங் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ அதாவது எங்கே இருந்து அப்படின்னா இன்ஸ்ட்ரிங் ஆஃப் நியூ ஸ்ட்ரிங் அந்த செமிகோலன்லேருந்து, அதாவது இந்த செமிகோலன் இருக்கு இல்லையா, இதிலேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவில் வரைக்கும். ஓகே, இது இந்த செமிகோலன் எனக்கு தேவையில்ல, இதுக்கு முன்னாடியிலேருந்து. ஓகே, அதாவது எண்ட்லேருந்து. ஓகே, அதனால் என்ன பண்ணுறேன்னா +1 போட்டுக்கிறேன். ஓகே, அதுலேருந்து அப் டு எண்ட் வரைக்கும் எனக்கு கட் பண்ணி அது வந்து நான் நியூ ஸ்ட்ரிங்கில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். dbms output .put underscore line of. ஸோ இதில் வந்து நான் இந்த ஃபைண்ட் பேர் வந்து என்ன இருக்குன்றதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இதை ஃபைனலி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் பண்ணலாம் எரர் அடிக்கும். ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து நான் ஸோ இந்த கீ வேல்யூ, ஸோ இப்போதைக்கு இதில் எதுவும் நம்ம ஷோ பண்ணல. ஸோ ஜஸ்ட் நான் சும்மா எம்டியாக வந்து நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை வந்து நாங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபங்க்ஷன் வந்து கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது எப்படி கால் பண்ணலான்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம பார்ஸ் கீ வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் ஸோ இந்த டைப் நான் இங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவை வந்து நான் அதில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு. பட் ஆனால் அதில் இந்த ரோல் டெவலப்பர் வரைக்கும் எடுத்திருக்கு. பட் ஆனால் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு எண்டில் வந்து செமிகோலன் வந்து இல்லை. ஓகே, ஸோ செமிகோலன் இல்லைன்றதுனால நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அந்த எண்ட் டேட்டா வந்து நமக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆகுது, லூப் ஃபெயில் ஆகுறதுனால நமக்கு உள்ளே வரல. ஸோ உள்ளே வந்தால் தான் நமக்கு வந்து அகெயின் அது கரெக்டாக இந்த பேரை ஃபைன் பண்ணி எடுக்கும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து இந்த நியூ ஸ்ட்ரிங்கில் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எண்ட் கேரக்டர் வந்து எனக்கு நாட் ஈக்குவல் செமிகோலனாக இருந்துச்சு அப்படின்னா தென் நான் வந்து இங்கே ஒரு எண்டில் வந்து நான் செமிகோலன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நியூ ஸ்ட்ரிங் உங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன டேட்டா இருக்கோ அதோட நான் என்ன பண்ணுறேன் ஒரு செமிகோலன் வந்து எண்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து எப்போன்னா எனக்கு வந்து எண்ட்ஸ் வித் செமிகோலன் இல்லை அப்படின்னா மட்டும் எனக்கு இதை ஆட் பண்ணிக்கோன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ அகெயின் நான் ரீகம்பைல் பண்ணிவிட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்டாக இந்த டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டா எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய கீஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து நம்ம தனித்தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கீ அண்ட் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ varchar2 கீ ஸ்டோர் பண்ணுறதுக்கு கேன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு வின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீழே நம்ம என்ன பண்ண போனால் அந்த பேர்ஸை ஃபைன் பண்ணியாச்சு. அதில் இருக்கக்கூடிய கீயை மட்டும் ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்ட்ரிங் ஆஃப் இந்த ஃபைண்ட் பேர்லேருந்து, ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேரை வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்லேருந்து எனக்கு வந்து அப் டு ஈக்குவல் இது வரைக்கும் இருக்கிறத ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம் அதனோட ஈக்குவலோட பொசிஷனை ஃபைன் பண்ணுறதுக்கு. ஃபைண்ட் பேர். ஸோ எதை ஃபைன் பண்ண போகிறோன்னா ஈக்குவல். ஸோ ஈக்குவல் வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் -1 போட்டுக்கிறேன். ஸோ இது ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் கீ.
ஓகே, ஈக்குவல் தேவையில்லை. ஓகே, -1 போட்டாச்சு. ஸோ சேம் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு சேம் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபைன் பேர். ஸோ இதில் வந்து சேம் இதே ஸ்ட்ரிங் வச்சு எடுக்க போகிறோம், ஆனால் ஈக்குவலுக்கு அப்புறம் வருது. ஓகே, ஸோ அதனால் இங்கே +1 போட்டுக்கிறேன். ஓகே, ஈக்குவலுக்கு அப்புறம் வரது எல்லாமே வந்து வேல்யூ தான். ஸோ இதை எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து சம்திங் மேபி எனக்கு எதாவது ஸ்பேசஸ்ஸு இல்லை எதாவது வந்துருந்தது அப்படின்னா அதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேஸ் வந்ததுன்னா நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, கீக்கும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன், வேல்யூக்கும் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரிம் பண்ணியாச்சு. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு நான் இந்த டெஸ்ட் கேஸஸில் வந்து எல்லாமே ப்ராப்பராக டேட்டா வச்சுருக்கேன். நான் இன்னும் நிறையா சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட் கேஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக டேட்டா வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து கீ இல்லாமல் இருக்கும், வேல்யூஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா எனக்கு வந்து எல்லாமே கீ வேல்யூஸ் இந்த பேர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு அந்த டேட்டா மட்டும்தான் எடுத்து நமக்கு இந்த லிஸ்ட் டேபிளில் ஆட் பண்ணி நம்ம வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, எனக்கு கீ இல்லை வேல்யூ வந்து ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிருந்ததுன்னா அந்த டேட்டா எனக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒருவேளை நமக்கு அந்த கீயோ வேல்யூயோ இல்லை அப்படின்னா ஸோ இங்கே வந்து நமக்கு இல்லை எதுலையா ஒன்றில் வந்து நமக்கு நன் ரிட்டர்ன் ஆகும், அதாவது நல்ல ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். ஸோ இஃப் கே இஸ் நாட் நல் அண்ட் சேம் டைம் வி இஸ் நாட் நல். எனக்கு கீழேயும் நல் இருக்கக்கூடாது, வேல்யூலையும் நல் இருக்கக்கூடாது. தென் ஸோ அப்போ மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேட்டாவை எடுத்து இந்த நெஸ்டட் டேபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நெஸ்டட் டேபிளில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கீ வேல்யூன்ற இந்த நியூ டைப்பில் இருக்குது, இந்த டைப்பில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் 2 ஃபீல்டு கொடுத்துருக்கேன், ஒன்று கீ இன்னொன்று வேல்யூ. ஓகே, ஸோ கீ வேல்யூ ஆஃப் ஸோ கேன்றது தான் கீ, வின்றது வேல்யூ. ஓகே, 2 வேல்யூ வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நெஸ்டட் டேபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ புதுசாக டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெஸ்டட் டேபிள் வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் டாட் எக்ஸ்டெண்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அதனுடைய பொசிஷனில் அந்த லாஸ்ட் பொசிஷன் எடுத்துக்கலாம். லாஸ்ட் இண்டெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு இந்த வேல்யூ வந்து நான் ஸ்டோர் பண்ணணும். எனக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸில் இந்த வேல்யூ வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து எனக்கு ரிப்பீட்டடாக எனக்கு எவ்வளோ பேர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிவிடும். ஓகே, ஃபைனலி வந்து இது பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இந்த பிரிண்ட் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போது வந்து நான் இதை அகெயின் ரீகம்பைல் பண்ணிடுறேன். ஸோ ரீகம்பைல் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து ஒரு நெஸ்டட் டேபிள் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இல்லையா, அதனால் நான் வந்து இதை ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் கேவி இன் v_kv டாட் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் டாட் எது வரைக்கும் எனக்கு லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் எனக்கு இதை ஐட்ரேட் பண்ணணும். லூப். ஸோ என் லூப். ஸோ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ dbms _output டாட் put _line. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய வேல்யூ ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து கேவியில் வந்து நமக்கு எந்த இண்டெக்ஸ் வரும் அதிலேருந்து அந்த வேல்யூ ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் டைப் இருக்குது. ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இது டேரெக்டாக நம்ம புட் _ லைனில் போட்டு பிரிண்ட் பண்ண முடியாது. அதனோட கீ அண்ட் வேல்யூஸை டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கீ எடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த கீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த வேல்யூஸ் அண்ட் கீஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இதை நான் பைப் ஆப்ரேட்டர் போட்டுட்டு செமிகோலன் வச்சுட்டு இதில் சேம் இதனோட வேல்யூஸையும் எடுக்கிறேன், அந்த ஃபீல்டையும் எடுக்கிறேன். ஸோ கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. PLSQL பிளாக்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம SQL ஸ்டேட்மெண்ட்லேயுமே வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதனுடைய அவுட்புட்டை பார்க்க முடியும். ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் கொரி எழுதுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். ஸோ டேரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கலெக்ஷன் டைப் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இதில் கால் பண்ணுறேன் ஃப்ரம் கிளாஸில். ஸோ இது வந்து நம்ம டேபிள் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி இது நமக்கு ஒரு நெஸ்டட் டேபிள் தான் ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, கலெக்ஷன் டைப் தான் ரிட்டர்ன் பண்ணுதுன்றதுனால டேரெக்டாக நம்ம இந்த டேபிள் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம இந்த டேட்டாவை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த கீ அண்ட் வேல்யூ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ தனித்தனி காலம்ஸாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் சில டெஸ்ட் கேஸஸ் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் கேஸஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டெஸ்ட் கேஸஸ் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் வந்து சில இதில் வந்து பார்த்திங்கன்னா கீ மட்டும் இருக்குது, வேல்யூ இல்லை. சில இதில் வந்து வேல்யூ மட்டும் வச்சுருப்பேன், கீ இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து நான் ஒரு நெஸ்ட் டேபிளில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அந்த டெஸ்ட் கேஸஸ் எல்லாத்தையும். இது வந்து நான் வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபார் டெஸ்ட் கேஸ் இன் tc.first ... tc.last loop. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஒரு டெஸ்ட் கேஸ் எடுத்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன் லூப். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த இடத்துல கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த லூப்புக்குள்ளே பாஸ் பண்ணி கால் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இந்த STR ரிமூவ் பண்ணிவிட்டு tc of t. ஓகே, இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரிங்காக நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆக போகுது. இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அகெயின் ஒரு நெஸ்டட் டேபிளில் தரோம். அதில் இருக்கக்கூடிய அவுட்புட்டை நம்ம ஹைட்ரேட் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம், அதாவது ஒரு டெஸ்ட் கேஸஸ் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த டெஸ்ட் கேஸஸ் வரும்போது எனக்கு சும்மா ஒரு டிஃப்ரென்ஷியேட் தெரியணுன்றதுக்காக நான் வந்து ஒரு நியூ லைன் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா சும்மா ஒரு சின்ன லைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஏன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் அவுட்புட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கு. ஸோ இப்போ சில கேஸஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த செகண்ட் டெஸ்ட் கேஸ் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு யூசர் நேம் வந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் வந்து இருக்குது, பட் ஆனால் கீ மட்டும் தான் இருக்குது, வேல்யூ இல்லை. ஸோ அதனால் எனக்கு அந்த கரெக்டான பேராக இல்லை அது. ஸோ ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கே கண்டிஷன் வச்சு ஃபில்ட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டேட்டா தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம், அதனால் வந்து கரெக்டாக அது ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ ஏஜ், யூசர் நேம், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ஒயிட் ஸ்பேஸ்லாம் இருக்குது. இந்த லாஸ்ட் டெஸ்ட் கேஸ், ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ட்ரிம் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த கீ அண்ட் வேல்யூஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணி அதை கரெக்டாக நம்ம அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.